இந்த ட்ரெஸ் கஸ்டமைசேஷன் பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன் ஆர்டர். கஸ்டமர் கொரியர்ல மெட்டீரியல் சென்ட் பண்ணிட்டாங்க. லைனிங் வந்து நான் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது கீழ வந்து கிரீன் கலர் பார்டரும், சாரி ஃபுல்லா இந்த மாரி ப்ளூ கலர் வரும். மெட்டீரியல்லாம் நமக்கு வேணுன்றத பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க ஸ்லீவுக்கும் லைனிங் கேட்டிருந்ததுனால 4½ மீட்டர் எனக்கு லைனிங் தேவைப்பட்டுச்சு. சாரியோட பல்லு போர்ஷன்ல டூயல் டோன் இருந்ததுனால, அத ஸ்லீவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். செஸ்ட் போர்ஷனுக்கும், ஸ்கர்ட் போர்ஷனுக்கும் ப்ளூ கலர் இருக்க மாரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ப்ளூ கலர் போர்ஷன நானு செஸ்ட் போர்ஷன் கட் பண்ணிட்டேன். கிரீன் கலர் பார்டர் செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா, அது வந்து செஸ்ட் போர்ஷன்ல மேல ஹைலைட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கு நான் பேனல் கட் தான் போட்டிருக்கேன். ஃபுல் சாரி யூஸ் பண்ணியாச்சு. 16 பேனல் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு 8 பீஸ், பேக்குக்கு 8 பீஸ் இருக்கும். பேக்ல இந்த மாரி ரோப் குடுத்து பாட் நெக் வந்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாரி சின்னதா பார்டர் ஒர்க் குடுத்து ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்கும் லைனிங் கேட்டிருந்தாங்க. லைனிங்குமே இன்விசிபிளா நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எப்பயுமே வெளிப்பக்கம் லுக் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். அதே மாரி தான் நம்ம உள் சைடும் ஃபினிஷிங் நீட்டா பண்ணணும். அப்பதான் வியர் பண்றப்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நமக்கு பேனல் கட் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் லைனிங்க்கும். ஆனாலும் நமக்கு பிசிறு இல்லாம ஜாயின் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலயுமே டிஸ்டர்ப் இருக்காது வியர் பண்ணும்போது. பாட்டமுமே நம்ம ஹெம்மிங் ஃபுட்டர் யூஸ் பண்ணி சின்னதா ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அந்த சாரீலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த மாரி அழகான ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணா மேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.